ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அவங்க தம்பின்னு சொன்னது வந்து ரிலேட்டிவ். அந்த பொண்ணு மாதிரி நீங்களும் ட்ரெஸ் போடுங்களேன்னு. நாய் வந்து இறந்துருச்சு. முந்தா நேத்து தான் இறந்து போச்சு. இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னால நாங்கள் அந்த எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தோம். பாப்பா அங்கே எவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணாங்கிறதையும் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் நிறைய கொஸ்டின் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சேட் நியூஸ் தான் நான் சொல்ல போகிறேன். சரி, முதல்ல நீங்கள் என்னென்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்டோட தம்பி நான் நேற்று போட்ட வீடியோவில் காமிச்சிருந்தேன்ல, அவங்க வந்து சொந்த தம்பி கிடையாது. நான் நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லிட்டேங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து 2 சிஸ்டர், ஒன்று வந்து அக்கா, இன்னொருத்தவங்க வந்து தங்கச்சி. அவங்க வந்து கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அதனால் இப்போதைக்கு ஒரே ஒரு அக்கா தான் இருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்களுக்கு 2 பொன் குழந்தைங்க இருக்குது. கல்யாணம் பண்ணி பஞ்சலிங்கேஸ்வரில் இருக்காங்க. நாங்கள் வந்து மயூர்பஞ்ச் டிஸ்ட்ரிக்ட், அவங்க வந்து பேலசூர் டிஸ்ட்ரிக்ட். பிசி பையன், அத்தையோட பையன். பிசி வந்து அத்தைன்னு சொல்லுவாங்க, அத்தையோட பையன். அவங்களுக்கு தம்பி முறை வேணும், வேலை செய்கிறதுக்காக வந்திருந்தாங்க. இப்போ அந்த வேலைக்கு போகிறதில்ல. எல்லாருக்கும் முள்ளெல்லாம் குத்தி கை கால்லாம் வீங்குதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டாங்க. சிவராத்திரி முடிச்சதுக்கப்புறம் இவர் வெளியே வேலைக்கு போயிடுவார். என் கூட ஆட்டோவில் ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல, அவங்க வந்து ஜீன்ஸ் போட்டிருந்தாங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு. அப்படின்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு அவங்க வீட்டில் இருந்து வந்துட்டாங்க. ஆனால் கல்யாணம் ஆகலை. இப்போ வந்து அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வீட்டில் இருக்காங்க. இப்போ எப்படி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்திருந்தப்போ தமிழ்நாட்டில் கல்யாணம் நடந்தது. ஆனால் இங்கே வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 21ஆம் தானே கல்யாணம் ஆச்சு. இல்லைனாலுமே எங்களை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நான் அந்த மாதிரி சொன்னேன். அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு 1.5 மாதம் இருக்கும். இதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் வைப்பாங்க. அவங்க 2 பேருக்குமே சின்ன வயசு தான். உங்களுக்கு பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். அதை விட அந்த பொண்ணு எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்காங்க. இங்கே இருக்கிற பொண்ணுங்களோட லுக்கே இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்காங்க. அதில் வேற ஒருத்தவங்க அந்த பொண்ணு மாதிரி நீங்களும் ட்ரெஸ் போடுங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள கமெண்ட் பண்ணி சிரிக்கிற மாதிரி இமேஜ் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி லுக் பிடிக்கும். தேஜுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் நான் வந்து எனக்கு விருப்பம் இல்லை. ஆசை இருக்குது, முன்னாடி இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. நாயை பற்றி கேட்டிருந்தீங்க. நாய் வந்து இறந்துருச்சு. இன்னையோட 2 நாள் ஆக போகுது. முந்தா நேற்று தான் இறந்து போச்சு. என்னால் உடனே சொல்ல முடியல. ஏன்னா நேற்று வேறு பூஜை விலாகு 15ஆம் தேதி எடுத்த வீடியோ இவ்வளோ நாளாக போடாமல் வச்சுருந்தனால, சரி எதுக்கு இந்த வீடியோவில் இப்படி சேட் நியூஸ் காமிச்சிக்கிட்டு அப்படிங்கிறனால நான் போடல. நைட்டு இறந்து போச்சு. நாங்கள் அதை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 10:30 11 மணி இருக்கும். எப்போ நாங்கள் நாயை ஃபஸ்ட் டைம் அந்த முக்கிறதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா, அப்பையிலேருந்தே நான் அப்பா கிட்ட சொல்லும்போது மொச்சிருச்சு அப்படின்னாவே அது வந்து உயிரோடு இருக்காது கார்த்தி, நீங்கள் இனிமேல் இப்படி கொண்டுட்டு வராதிங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அது வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்களாக கொண்டு போய் எங்கேயும் விட்டுறாதீங்கன்னு. கண்டிப்பாக நாங்கள் கொண்டுட்டு போய் விடல. அதுக்கப்புறம் நிறைய பேர் வேப்ப எண்ணெய், ஐயோ அதை தாங்க நான் தேடி தேடி அலையாத இடமே இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் வீட்டில் இருந்து பக்கத்து ஊரில் அங்கே இங்கேயும் கடையிலலாம் கேட்குறோம், கிடைக்க மாட்டேங்குது. அந்த நம்ம ஊரில் எல்லாம் லூஸில் சும்மா வாட்டர் பாட்டிலில் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேப்ப எண்ணெய், அப்புறம் விளக்கெண்ணெய் எல்லாம் விற்றுட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கேயும் வருவாங்க. ஆனால் நாயை நான் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கூட அவங்க வரவே இல்லைங்க. அதனாலேயே என்னால் வாங்க முடியல. கற்பூரம் இருக்குல்லங்க, அதை வந்து பொடி பண்ணி பூசி விட சொன்னாங்க. அதையும் பூசி விட்டுறப்பையும் மொக்கலை. டெய்லியும் செஞ்சோம். மதியம் எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் மொக்கும் போது யாரும் கவனிக்க மாட்டாங்க. நான் எப்பயாவது பார்த்துட்டேன் அப்படின்னா உடனே க்ளீன் பண்ணி விட்டுருவேன். இறந்து போனதுக்கப்புறம் இல்லைங்க. ஒருவேளை நைட்டுங்கிறனால வரலையா என்னன்னு தெரியல. நைட்டு தான் பார்த்தோம். அந்த நாங்கள் மருந்து கொடுத்துருந்த இடமெல்லாம் ஒரு மாதிரி இருந்ததுங்க. இப்போ நான் காமிக்கிறது அந்த வாலுக்கு பக்கத்தில் 2 புழு மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா? அங்கெல்லாம் புழு வச்சிருச்சு. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி அதோட உடம்புக்குள்ளேயே ஏதோ பிரச்சனை இருந்திருக்குங்க. அதனால தான் அதுக்கு பொறி பொறியாக இருக்கிறதுலேருந்து, அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாலும் நடக்க முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது.
உள்ளேயே அதுக்கு பிரச்சனை இருந்திருக்குங்க. அது இறந்து போன அன்னைக்கு அதோட வால் பக்கத்தில் 2 புழு இருந்தது. என் ஹஸ்பண்ட் இப்படியே அந்த பெட்ஷீட்டோடயே கொண்டுட்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்க. இறந்து போகிற வரையும் நல்லா நம்ம வீட்டில் பால் கொடுத்தது. அதுக்கு சாப்பிட்ற விஷயத்தில் எந்த குறையும் வைக்கல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அந்த நாய்க்குட்டி இவ்வளோ நாள் தான் இருக்கணும்னு இருந்திருந்தா அதானே நடக்கும். நம்ம ஒன்றும் பண்ண முடியல. அடக்கம் பண்ணும்போது நாயை புதைக்கிறதுக்கு நம்ம ஒரு குழி தோண்டிட்டு நாயை உள்ளே வைப்போம்லங்க, அங்கே உப்பு கொடுப்பாங்களாம். என் ஹஸ்பண்டும் என்னோட ஹஸ்பண்டோட தம்பியும் தான் போய் அடக்கம் பண்ண போயிருந்தாங்க. ஹஸ்பண்டோட தம்பி தான் சொன்னான், அண்ணி எனக்கு கொஞ்சம் உப்பு கொடுங்க, நம்ம நாயை புதைக்கும் போது உப்பு கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லைங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை விட ஒருவேளை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா எதனால் உப்பு கொடுப்பாங்கன்னு கேட்டால் தெரியலங்கிறான். ஆனால் அது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து எனக்கு உங்களுக்கு இதோட மீனிங் தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்கள். ஜெயாவோட குழந்தை என்ன குழந்தைன்னு கேட்டிருந்தீங்க. நான் வீடியோவில் பாப்பா பிறந்திருக்குன்னு சொன்னேன்னா நானுமே பொண்ணுன்னு சொல்ல மறந்துட்டேன். ஆனால் அந்த பாப்பாவே தான் பிறந்திருக்குன்னு சொன்னதில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன். பையன் அப்படின்னா தம்பின்னு சொல்லியிருப்பேன். பொன் குழந்தை தான் பிறந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம ஜெயாவை கூட பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் இல்லைங்க. வர்ற வழியில் சரஸ்வதி பூஜை இங்கே நடந்து முடிச்சு வேறு ஒரு பூஜை ஒன்று, ஏதோ ஒரு சாமி பேர் தான், அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த பூஜைக்கு அப்புறம் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க உதலால். நான் இதோட 2வது டைம் அங்கே போயிட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி போனப்போ தேஜு ரொம்ப சின்ன குழந்தை, எதை பார்த்தாலும் ஆசைப்படுவா. எங்களுக்கு ஒரு பயம், அவள் ஸ்டடியாக உட்காருவாளா. ராட்டினம் எல்லாம் கார் மாதிரி இருக்கிறதோ, ட்ராகன் மாதிரி ட்ரெயின் இருக்கிறதோ, அதுல எல்லாம் பெல்ட் எதுவுமே இருக்காது. அதனால நான் தனியாக எதுலேயுமே அனுப்புனதில்லை. எங்கள் கூட சேர்ந்து உட்கார்றதா இருந்தால் அதில் போயிருக்கோம். நாங்கள் பைக்கில் இருந்து வீட்டுக்கு போகலான்னு வந்துட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு கோவிலுக்கு போகும்போது 2 பேர் வந்திருந்தாங்கல்ல, அவங்க அங்கே இருந்துட்டு வாங்க கொஞ்சம் சுற்றிட்டு வரலாம், ரொம்ப நேரம்லாம் வேணால் ஒரு சும்மா சுற்றி பார்த்துட்டு தேஜுவை கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு வரலான்னு சொன்ன உடனே என்னோட ஹஸ்பண்டும் சரின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் அந்த எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தோம். பாப்பா அங்கே எவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணாங்கிறதையும் பாருங்கள். இதுதான் அந்த எக்ஸிபிஷன் நடக்கிற இடம். இன்னொன்று இங்கே டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸ் ஏதாவது இருந்தால் காமிக்க சொல்லுவீங்கல்ல. நம்ம ஊரில் ஜிலேபி எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ஆனால் இங்கே ஜிலேபி சாப்பிட்டோம் அப்படின்னா அது மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே இனிப்பாக இருக்கும். எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. அதை என்னைக்காவது ஒரு நாள் நான் வாங்கி காமிக்கிறேன். அந்த எக்ஸிபிஷன் போட்டிருக்கிறதுக்கு வெளியே அந்த ரோட்டோரமாக ஸ்வீட் கடையாக இருந்ததுங்களா, அதனால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. பைக் பார்க் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போகலாம். ஓகே, இப்போ உள்ளே போகலாம். அங்கே மேலே எழுதியிருக்காங்கல்லங்க, அங்கே சரஸ்வதி படம் தான் இருக்குது. ஆனால் அக்கா வேறு ஒரு அம்மன் பேர் சொன்னாங்க, எனக்கு சரியாக தெரியல. சரி, இப்போ உள்ளே போகிறப்போ இங்கே எப்படியெல்லாம் கடை இருக்குது, என்னென்ன வச்சுருக்காங்கங்கிறத கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்கலாம். கார் ராட்டினத்தை பார்த்த உடனே தேஜு நானும் விளையாடுவேன்னு சொன்னான். உட்கார வைக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க. சில இடத்துல பாட்டு ஓட மாட்டேங்குது, சில இடத்துல பாட்டு ஓடும். அதனால் ஒரிஜினல் சவுண்டு காமிக்க முடியாதுங்க. அங்கே உட்கார வச்ச உடனே வண்டி ஓட்டணும் சரியா அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ நேரம் பாருங்கள், அதை அவள் சுற்றிக்கிட்டே இருப்பா, விடவே மாட்டாங்க. ஆனால் என்ஜாய் பண்ணா. இந்த மாதிரி வெளியே எங்கேயாவது போகும்போது, இன்னொன்று கூட்டத்தில் இருக்கும்போது நான் வீடியோ எடுத்துப்பேன். தேஜுவை எங்கள் கூட வர்றவங்களோ இல்லை தேஜுவோட அப்பா தான் இந்த மாதிரி தலையில் தூக்கி வச்சுப்பாங்க. அப்போ எல்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன், உண்மையாகவே இந்த மாதிரி தலையில் தூக்கி வச்சுட்டு என்னையும் என் தங்கச்சியையும் அப்பா நாடகத்துக்கெல்லாம் பக்கத்து ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஞாபகம் வரும்.
நெக்ஸ்ட் வந்து இங்கே பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்கல்லங்க, இங்கே தான் அவள் முன்னாடி சின்ன வயசில் இருக்கும்போதே நானும் விளையாடுறேன்னு சொல்லி கை காமிப்பா. எப்படின்னா ஒரு 2.5 வயசு 3 வயசுல எல்லாம். இப்போ கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டால, முடிஞ்ச அளவுக்கு ஏறுறது இறங்குறதெல்லாம் அங்கன்வாடியிலையும் கற்றுட்டு இருந்திருப்பா. அதை விட இந்த சைடு இவங்க ஏறுறாங்கல்ல, அங்கே வந்து அவ்வளவா சறுக்காது. கீழே வரும்போது பயப்படுவாளா என்னன்னு எங்களுக்கும் தோணுச்சு. அதே மாதிரியே இங்கே பாருங்க, அவளாம் நடந்துட்டா. நாங்கள் சாக்ஸ் ரிமூவ் பண்ணாமல் இருக்கவும் அங்கே வயர் மாதிரி கட்டி வச்சிருக்காங்கல்ல, அதில் வந்து அவளுக்கு வழுக்குச்சு. இருந்துமே ஓரளவுக்கு அவ பிடிச்சி மேலே ஏறினது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எல்லாரும் விளையாடுற மாதிரி நம்ம விளையாடணும்னு. ஒரு கட்டத்துக்கு போயிட்டு அழுவா பாருங்க, நீங்களே வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாப்பா ஒரு இடத்துல இருக்கால, அங்கேருந்து இன்னொரு பையன் ஹெல்ப் பண்ணுறான் பாருங்க. அது வரைய அவள் ஏறிட்டா, கீழே விழும்போதும் அழுதா. அதுக்கப்புறம் தூக்கி மேலே நிற்க வச்சோடனே எப்படி சிரிப்பா பாருங்க. மேலே உட்காந்துட்டு கீழே வர்றதுக்கு பயங்க. அங்கேருந்து அவள் அழுகிறது சரியாக சத்தத்தில் கேட்கல. ஒரு நேரத்துக்கு கோவப்பட்டுட்டு அந்த இடத்த எப்படி அடிக்கிறான்னு பாருங்க. அடிக்கிறாங்க பாருங்க. पागली खेलते तो जानी नो இப்போ மறுபடியும் சாக்ஸ் எல்லாம் கழட்டிட்டு அவங்களாவே மேலே போனாங்க. அப்பயும் பயப்படல, கீழே வரும்போதும் பயப்படல. ஃபஸ்ட்டு மேலே இருந்து கீழே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணான்ல ஒரு தொப்பி போட்டு ஒரு பையன், அவன் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எப்போ பாப்பா பயப்படுறாளோ அப்போ பக்கத்தில் வந்துட்டு இங்கே வான்னு சொல்லி தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ தான் பயம் போச்சு. ஒரு 2-3 டைம் போயிட்டு அதுக்கப்புறம் அவளாவே விளையாட ஆரம்பிச்சிட்டா. தேஜு அங்கே விளையாடி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா இந்த சைடு வர ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் மொபைல் கவர் வித்துட்டு இருந்தாங்க, சும்மா ஒரு 200 ரூபாய்க்குள்ளதான். என்னோட மொபைல் கவர் பிளாஸ்டிக், அதே மாதிரி தான் இதுவும் பிளாஸ்டிக்கில். டிசைனுமே சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த கடையில் கொஞ்சம் பொருள் வாங்கினோம். இந்த கடை வந்து எல்லா ஊர்லேயுமே எல்லா இடத்துலையுமே ஃபேமஸ். என்னென்னா எங்கள் உதலாவில் வந்து ஒரு பொருள் என்ன எடுத்தாலும் ஒரு பொருளுக்கு வந்து 10 ரூபா தான், சரிங்களா. நான் நத்தத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் நைட்டில் ஒரு டைம் பூஜை பண்ண போகும்போது பார்த்தேன், 20 ரூபாயும் 30 ரூபா இருந்தது. ஆனால் 10 ரூபா கடை இப்பயும் தமிழ்நாட்டில் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே 10 ரூபா தான். அந்த மாதிரி 1-2 பொருள் எடுத்தோம். அதை நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காமிக்கிறேன். நைட் ஆகிடுச்சுங்களா, அதனால் நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலை. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நான் வாங்கின பொருள் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டைம் ஒரு 12 மணி இருக்கும். அந்த டைமில் பயங்கரமாக காற்றடிச்சு மழை வந்ததுங்க. எப்படி காற்றடிக்குதுன்னு பாருங்களேன். துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. ஆனால் 2 நாளாகவே இங்கே தூறல் வச்சுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி காலையிலையுமே அதிகமாக வெயில் இல்லை, அதனால் பாதி துணி காயாமல் இருந்ததை வீட்டுக்குள்ளே காய வச்சுட்டு இருந்தேன். டைம் இப்போ ஒரு 12:20 இருக்கும். தம்பியை உடனே நான் போய் அங்கன்வாடியிலேருந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டேன். ஏன்னா லேட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் நம்மளை தான் கூப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அந்த மேலால் நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ இப்போவே கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ரொம்பவும் லென்த்தாக இருந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கலாம். மழை பெஞ்சு இங்கே கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வெயில் காலம் வேறு வரப்போகுதுங்களா, அதை விட இந்த சீசனில் தான் இலையெல்லாம் நல்லா உதிருங்களா பாருங்கள். நான் வேற இப்போவே நொண்டி நடக்கிறேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிருங்க.
வெயிட் தூக்கும்போது எந்த அளவுக்கு வலிக்குதுங்களோ அதே மாதிரி நம்ம ஒரு சாச்சு கூட்டுறோம் இல்லைங்க, அப்போது இந்த ரைட் சைடு கால் வேற நம்ம பேலன்ஸ் கொடுக்கும்போது பயங்கரமாக வலிக்குதுங்க. சாயங்காலம் வேலை இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல. இன்னைக்கு சாயங்காலம் சமைக்கணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் சமைக்கும்போது வீடியோ எடிட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ. பாய்.